தென்சென்னை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திராவுடன் மயிலாப்பூர் பகுதியில் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரங்கள். வணக்கம் சுபா. மக்களவை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவினை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரப்படுத்தியுள்ளன. தமிழ்நாடு உட்பட 21 மாநிலங்களில் பல்வேறு பிராந்தியங்களில் இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுது. தேர்தல் அட்டவணையை தேர்தல் ஆணையம் அறிவித்ததிலிருந்தே மிக குறைந்த கால அவகாசத்தில் கட்சிகள் இந்த ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கவிருக்கிற வாக்குப்பதிவுக்கு தயாராகியுள்ளன. இந்நிலையில தென்சென்னை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் மற்றும் முன்னாள் அமைச்சர் கோகுல் இந்திரா ஆகியோர் எம்ஆர்சி நகர் மற்றும் மயிலாப்பூர் பகுதியில வாக்குகளை சேகரித்து வருகின்றனர். துவக்கத்துல சிஐடி நகர் உள்ள காவலர் குடியிருப்பு பகுதியில வீதி வீதியாக சென்று வாக்குகளை சேகரித்தனர். இதன் தொடர்ச்சியாக எம்ஆர்சி நகர் சிஐடி காலனியில் காவலர் குடியிருப்பில் அமைந்திருக்கிற விநாயகர் ஆலயத்தில் வழிபட்ட பின்னர் தனது இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பினை துவங்கினார். விநாயகர் ஆலயத்தில் வழிபாட்டின் போது வேட்பாளர் ஜெயவர்தனுக்கு அர்ச்சகர் மாலை அணிவித்து தேர்தலில் வெற்றி பெற வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.